நீங்கள்லாம் ஒரு ஜாப்ல நியூவாக என்ட்ரு ஆக போகிறீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டில் என்ட்ரு ஆக போகிறதுக்கு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளின். அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளினில் நான் சில பாயிண்ட்ஸை சொல்லும்போது அதை நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுடைய இன்கமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுருவீங்க. செகண்ட் அந்த அமௌண்ட்டை ஆட்டோமேஷன் பண்ணிடுங்க, which is called as systematic investment plans. Third point என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் போதே என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இனிஷியலாகவே ஹை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு போயிடாதீங்க. ஃபோர்த் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாபில் வந்ததுமே ஏர்லி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு மற்ற எல்லா செலவையும் நம்ம பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்காம ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிவிடுங்க. ஃபிஃப்த்து விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லாங் டேர்மில் இருக்கும்போது நீங்கள் மார்க்கெட்டோட எக்கனாமிக் க்ரைசிஸை பார்த்து பேனிக் ஆக வேண்டாம். ஸோ உங்களுக்கு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வெல்த் கிரியேஷன் ஆகும். இந்தியாவுடைய எக்கனாமிக் க்ரோத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய வெல்த் கிரியேட் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க.